ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சைக்காலஜி பற்றிய ஒரு வீடியோ அது. ட்ரேடிங் போதை, ட்ரேடிங் அடிக்ஷன் எப்படின்னு எடுத்துக்கலாம். இதை பற்றி நிறைய பேர் பேசுகிறதில்ல, ஏன்னா நிறைய வியூஸ் வராது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிங்கன்னா அட்ராக்ஷனாக அந்த வியூஸ் வராது, லைக்ஸ் ரொம்ப அதிகமாக வராது, கமெண்ட்ஸ் அதிகமாக பண்ண மாட்டாங்க, சும்மா ஒரே பார்த்துட்டு இக்னோர் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யாரும் போடுறதில்ல. ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு இப்போ டெய்லி வந்து ஒரு 5,000 சம்பாதிப்பது எப்படி, 1,00,000 போட்டால் 4,00,000 சம்பாதிப்பு எப்படி, 1 போட்டால் 4 எப்படி இருக்குது, அதான் டபுள் ட்ரிபிள் எப்படி பண்ணணும், இதை பற்றி சொல்லிக் கொடுத்தா அந்த சேனலுடைய வியூஸு எங்கேயோ பிச்சுக்கிட்டு போகும். இந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னால் வந்து பெருசாக போகும். அதனால் அந்த வீடியோஸ் யாரும் போகிறதில்ல, நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வியூஸ் வரலான்னு பரவாயில்ல, லைக்ஸ் பண்ணலான்னு பரவாயில்ல, ஒன்றும் கமெண்ட்டும் பண்ண தேவையில்ல, லைக்ஸும் பண்ண தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒவ்வொருத்தர் புரிதல் வந்து அவங்களுடைய ஃபேமிலி சேவ் ஆகுது இல்லையா, அந்த புண்ணியமாவது சேரட்டும். அட்லீஸ்ட் காசு பணம் சம்பாதிக்க ஒரு பக்கம் சம்பாரிச்சிட்டு போகிறோம், சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ண சொல்ல அவங்களுடைய லைஃப்பை வந்து சேவ் பண்ண. இப்போ 100 பேர் பார்க்குறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 10 பேருடைய லைஃப் சேவ் ஆகுது இல்லைங்களா. சரி, இந்த ட்ரேடிங் போதை இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யாரோ ஒருத்தர் சும்மா இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து ட்ரேடிங் ஃபீல்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் கேள்விப்பட்டிருப்பாங்க நான் ட்ரேடிங் பண்ணணுமா, நான் ட்ரேடிங் பண்ணலான்னு இருக்கிறேன், வேலை எதுவும் இல்லை, வேலை எடுத்துட்டாங்க, சம்பளம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது, இஎம்ஐ பிரச்சனை இருக்குது, கடன் நிறைய இருக்குது, ஏதோ ஒரு சில நிறைய காரணங்கள் இருக்கும். அந்த காரணத்தினால நம்ம ட்ரேடிங் சூஸ் பண்ணுறாங்க. ட்ரேடிங் அப்படின்றது என்னவோ, நான் என்ன சொல்கிறேன், ட்ரேடிங் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் திங்க் பண்ண மாட்டேனாங்க பாருங்கள். அதுலேருந்து எத்தனை பேர் வந்து மேலுக்கு வந்தால், எத்தனை பேர் நல்லா சம்பாரிச்சிட்ருக்காங்க, எத்தனை பேருடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது, அதுன்னு தெரியறதில்ல. ஆனால் அவங்களுடைய தேடுதல் ட்ரேடிங் பண்ணிட்டா லாஸில் ரிகவர் பண்ணி சீக்கிரமாக பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் இந்த ட்ரேடிங்கில் யாருடைய பணம் யாருக்கு போகுது, எதுக்காக ஒருத்தருக்கு பணம் உங்களுக்கு மார்க்கெட் கொடுக்குது, மார்க்கெட்லேருந்து எப்படி சம்பாதிக்கிறாங்க, என்ன சம்பாதிக்கிறாங்க, அந்த விளக்கம் தெரியறதுக்கு முன்னாடியே எல்லோரும் பணத்தை போட்டுறாங்க மார்க்கெட்டில். இப்போது என்கிட்ட வந்து பணம் இல்லைப்பா, ஒரு 50,000 தான் இருக்குது, இந்த 50,000 வச்சு நான் டெய்லி ஒரு 2,000 3,000 சம்பாரிச்சிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நார்மல் மனுஷனுடைய சராசரி ஆசை. இதில் ஒன்றும் பெரிய ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. 50,000 போட்டு 2,000 சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் தான் வரணும்னு அவசியமே கிடையாது. ஏன் ரோட்டில் தள்ளு வண்டி போட்டு டிஃபன் கடை ஒன்று வச்சா டெய்லி ஈஸியாக 1000 2,000 சம்பாரிச்சிடலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, உட்காந்துட்டே சம்பாதிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து சம்பாதிக்கலாம், பட்டன் தட்டினா காசு வந்துடுது, ஒரு சொகுசாக இருக்கும், உட்காந்துருக்காங்க, ஏசி போட்டாக்க உள்ள எங்கேயும் வெளியே போக முடியல, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ரொம்ப டென்ஷன் இல்லை, அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்தா தான் இதனுடைய உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றது தெரியுது. ஆனால் அது உள்ளே வந்து அந்த உண்மையான நிலவரம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளவே அவங்க அந்த போதைக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அது ஏதாவது எப்படின்னா, இந்த இன்ட்ரேடே ட்ரேடிங், தின வர்த்தகம், அதில் ஈடுபட சொல்ல தான் வந்து அவங்களுடைய இந்த போதைக்கு அடிக்ஷன் ஆகுறாங்க. அதாவது ஒரு செயலை வந்து நீங்கள் 2 மாதம் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது லாபமோ நஷ்டமோ அது வேறு கதை. அந்த 2 மாதம் அந்த தொடர்ந்து ஒரு செயல் பண்ணிட்டீங்கன்னா, அந்த 2 மாதம் கழித்து அடுத்தடுத்த நாட்கள் வருது இல்லையா, அது வந்து உங்களை அறியாமல் உங்களை ட்ரேடிங் பண்ண வச்சுட்டே இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற 50,000 வந்து காலி ஆகிடுச்சு, உங்கள்கிட்ட இருக்கிற 50,000 போயிடுச்சு. அதனால் ஒரு குருட்டு தைரியம் என்ன அப்படின்னா, இந்த 50,000 தொலைச்சிட்டோம், அட்லீஸ்ட் இந்த 50,000 ரிகவர் ஆகிட்டாக்கா இதுக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு தலையை சுற்றி போட்டு தலையை சுற்றிட்டு வந்துடலாம், வேணாம் தேவையில்லை, அந்த சவகாசமே வேணாம், ஆனால் எனக்கு அந்த 50,000 கிடச்சா போதும், நான் சாமி எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கிற மீண்டு வந்துட்டால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து திரும்ப முயற்சி பண்ணுறாங்க. ஒரு 10,000 கடன் வாங்கிட்டு வராங்க, அங்கேருந்து கடன் வாங்கிட்டு இங்கேருந்து கடன் வாங்கி 50,000 எடுக்கிறதுக்காக. ஆனால் மார்க்கெட் அப்படின்றது முதல்ல வாய்க்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வராத கதை தான். போன லாஸ் திரும்ப வராது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் புரிஞ்சுங்க. நீங்கள் என்னென்னா நெகட்டிவ் கமெண்ட் கூட பண்ணிங்க, தப்பில்லை. ஆனால் மார்க்கெட்டில் விட்ட லாஸை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா வேலைக்கு ஆகிறதில்ல. மார்க்கெட்டில் சம்பாதிக்கவே முடியாதா சார் அப்போ அப்படின்னு. ஃப்ரெண்ட், மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னா மார்க்கெட்டில் 2 வருஷம் நீங்கள் ட்ரேடிங் முழுசாக கற்றுக்கணும். ஒரு வருஷத்தில் 2 வருஷம் நீங்கள் கற்றுக்கிறதுக்காக செலவு பண்ணணும். ஆனால் எத்தனை பேர் அந்த கற்றுக்கிறதுக்காக செலவு பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரும் கிடையாது. எல்லாம் ட்ரேடிங் பண்ணி, சார் நான் வந்து கற்றுக்க சொல்லவே ட்ரேட் பண்ணலான்னு இருக்கிறேன், அப்படி கற்றுக்க சொல்ல. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், சார் நான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் டெய்லி பண்ணலான்னு இருக்கிறேன், நான் டெய்லி ஒரு 1,00,000 வச்சுறேன், 1,00,000 அந்த டெய்லி ஒரு 5,000 சம்பாதிக்கிற மாதிரி சொல்லுங்கள் சார், கிளாஸ் ஹவுஸ் இருந்தால் கற்றுக்கலாமா அப்படின்னு. பாருங்கள், அவங்களுடைய மைண்ட் செட் பாருங்கள். இந்த சம்பாதிக்கணுன்ற மைண்ட் செட் தான் ஃப்ரண்ட்டில் வருது, அதுக்கப்புறம் தான் கற்றுக்கணும் சார் அப்படின்றாங்க. நான் சொல்ல நான் 3லேருந்து 6 மாதம் வந்து நீங்கள் ட்ரேடிங் பற்றியே நினச்சி பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் எஜுகேஷனை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுங்க, முடியுங்க. 6 மாதம் 3 மாதம் ஆகுது. இப்போ லைஃப் டைம் கோர்ஸ் அதுக்கு தான் விட்டது நான். ஏன்னா அது 10 நாள் 15 நாளில் எதுவும் கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த ஒரு வருஷம் நீங்கள் கற்றுக்கிற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் அந்த உண்மையான ட்ரேடிங் பண்ண சொல்லி ஞாபகம் வரணும், மைண்டில் ஃப்ளாஷ் அடிக்கணும். ஓ சார் இதை சொல்லி கொடுத்தாரு, இது வந்துச்சு, இது போச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தால் தான் உங்களால் கற்றுக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்ட்ரடே ட்ரேடிங் பண்ணோம், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணோம். ஆப்ஷன்ஸு எவ்வளோ பிரச்சனை இங்கே திரும்ப ஒன்றும் இல்லை. ஒரு லாட் நீங்கள் போட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணுறீங்கன்னா ஒரு 650 ரூபா உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு லாட்டுக்கு வந்து 650 ரூபா சம்பாதிக்கணும்னு இறங்குறீங்க, 10 பாயிண்ட் கிடச்சா போதுன்னு இறங்குறீங்க. ஓகே,
ஆனால் இதே ₹650 கிடைச்சா போதும்னு ஆப்ஷன் செல்லரும் வந்து இறங்குறாங்க. அவங்களுக்கு 10 பாயிண்ட் கிடைச்சா போதும்னு இறங்குறாங்க எக்ஸாம்பிள். ஸோ யாருக்கு மார்க்கெட் வந்து பணம் கொடுக்குன்னு நினைக்கிறாங்க? இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ்னால் ₹1,50,000 முதல் போடுறாங்க. ஆப்ஷன் பையிங்கிறவங்க ₹10,000 முதல் போடுறாங்க. ஸோ இவங்களுக்கு ₹650 வேணும், இவங்களுக்கு ₹650 வேணும். ஸோ யாருக்கு மார்க்கெட் ஃபேவராக நடக்கும்? ஆஸ் யூஷுவலி ஆப்ஷன் செல்லருக்கு ஃபேவராக தான் மார்க்கெட் நடக்கும். ஏன்னா ப்ரீமியம் டைம் டிகே ஆகும். ஸோ அதனுடைய வேல்யூம் சேர்த்து அவங்களுக்கு அவங்க மார்க்கெட் ப்ராபபிலிட்டி அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியுது. ஆப்ஷன்ஸ் பை இருந்து பணம் சம்பாதிக்கிறது நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புதுசாக வர ஸ்டூடெண்ட்க்கு சொல்லிக் கொடுக்குறது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு வேளை அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் போதையிலையோ அல்லது இன்ட்ரேடே ட்ரேடிங் போதையிலையோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள், 1 மாதம், 2 மாதம் விட்டுடுங்க. கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் காசு கொடுத்து கூட நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணதால எங்கிட்ட நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பு வீடியோ கொடுத்துருக்கோம் பாரு, லிங்க்கில் கொடுத்துருக்கோம் பாரு டிஸ்கிரிப்ஷனில், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் சிவாஜி அப்படின்னு. இல்லை நம்மளோட யூடியூப் சேனல்லே ஒரு 3 to 6 மாதம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு அட்லீஸ்ட் 2 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ண 2 மாதம் கூட தேவை, 1 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட போதும். ஸோ இன்றைக்கி கூட மார்க்கெட்டோட வியூவர்ஸ் உங்களுக்கு அந்த ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் ஷேர் பண்ணி பாருங்கள், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. இப்போ மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட்டுடைய ப்ரெடிக்ஷன் இப்போ நீங்களும் இந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை இந்த இதில் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? ஏன் கட் ஆகணும், எது கட் ஆகணும், எவ்வளோ தூரம் போகும்? ஸோ இதெல்லாம் ப்ரெடிக்ஷன் பண்ணணும். எடுத்தோடனே அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகுது, நான் புட் ஆப்ஷன் எடுத்துறேன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ தூரம் நமக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிது, 150 பாயிண்ட் எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிது, நமக்கு எவ்வளோ ரிஸ்க் கிடச்சிது, 1:3 கிடச்சிதா, இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணணும். எடுத்தோன்னே இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது, இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது, இங்கே கண்ட இடத்துல பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ட்ரேடிங் கிடையாது, கேம்லிங் மாதிரி ஆகிடும். ஸோ திரும்ப அதுதான் போதை. இந்த போதையில் இதுவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்ட இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களே அதுவும் கூட ஒரு போதை தான். கண்ட இடத்துல என்ட்ரி ஆகிறாங்க, கண்ட இடத்துல எக்ஸிட் ஆகிறாங்க. 10 பாயிண்ட் ப்ராஃபிட்டு, 20 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ பிரயோஜனம் என்ன? அது பேர் 10 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிங்கன்னா 20 பாயிண்ட் லாஸ் ஆச்சு. அது என்ன கணக்கில் அதுவும்? இப்போ அது கேம்லிங் தான் இது, புரியுதுங்களா? ஸோ ட்ரேடிங் போதையிலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. இந்த அடிக்ஷனுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. நிறைய பேர் இதுலேருந்து வெளியே வரத்த ரொம்ப சிரமமாகுதுன்றாங்க. சார் நான் விட்டுடலான்னு கூட பார்க்குறேன், ஆனால் நான் விட முடியல, அந்த 9:15 மணி ஆச்சுன்னா கை இழுத்துட்டு போயிடுது அப்படின்றாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அது உண்மை தான். அது அவங்க சொல்கிறது தப்பே கிடையாது, அது ஆக்சுவலாக உண்மை தான். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த 45 டேஸை வந்து வேறு என்ன மைண்ட் டைவெர்ட் பண்ணிங்க, வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பிஸி ஆகிடுங்க. நீங்கள் வேறு வேலையில் இல்லை அப்படின்னா தான் இந்த விஷயம் நடக்கும், புரியுதுங்களா? அந்த 9:15 மணிக்கு வேறு செயலில் ஈடுபட்டிங்கன்னா இது வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் உங்களுக்கு வேலையே இல்லை, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு இல்லவே இல்லை, வீட்டிலேயே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த 9:15 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை எடுத்துகிட்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு உண்மையான மனசாட்சியோட உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இல்லை சார் வீடியோ இன்னும் சுமாராதங்க நல்லா இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது சரியில்லை சார் வீடியோ, உங்களுக்கு என்னென்ன தோணுதோ மனசார அதே மாதிரி லைக் டிஸ்லைக் எதை வேணால் பண்ணுங்கள். உங்களுக்கு எது தோணுதோ சரியாக பண்ணுங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.